பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தை 3. ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவு பொழுதிலே எங்களை சுற்றிலும் வல்லமையான வான தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உமது தூதர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய பலத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க பரிசுத்த ஆவியின் பலத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தினமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நாங்கள் தங்குவதற்கு ஒரு இடத்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய அன்றாட தேவைகளை சந்திப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. பார்ப்பதற்கு கண்களை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பேசுவதற்கு பழக்கத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. சிந்திப்பதற்கு நல்ல சிந்தனை திறனை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். கேட்பதற்கு செவி திறனை தந்திருக்கின்றீர். நடப்பதற்கும் வேலை செய்வதற்கும் ஆரோக்கியமான கால்களையும் கைகளையும் கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, உடல் உறுப்புகளை உருவாக்கி நோயில்லாமல் எங்களை பாதுகாத்து வந்தீரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீர் எங்களை பாதுகாத்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது கிருபையே என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இரக்கத்தின் தெய்வமே, இரக்கத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. இழந்து போன சமாதானத்தை அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர். உமது வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சமாதானம் எங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்கின்றன. ஆண்டவரே, உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி உறவாடக்கூடிய நேரத்திலே நல் உறவையும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உணர்ந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீர் கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைத்து அனுதினமும் நீர் ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான காலை பொழுதிலும் கூட நாங்கள் செய்த குற்றங்களையும் பாவங்களையும் உணர்ந்து இதோ உமது திரு சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அனைவரும் பாவிகள். ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் மகிமையையும் இழந்து போய் இருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட உமது திரு சமூகத்தில் நாங்கள் வந்து அமர்வதற்கு முன்பாக எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கெட்ட சிந்தைகள் எங்களை ஆட்கொண்டு விட்டது சுவாமி. அதிகாலையில் எழுந்து கோயிலுக்கு போகாதபடி, உமது திருமுகத்தை பார்க்காதபடி, உமது திரு பாதம் அமர்ந்து ஜெபிக்காதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தினமும் நடக்கக்கூடிய அந்த கல்வாரி பலியிலே எங்களை அர்ப்பணித்து எங்களுடைய பாவங்கள் போக்கும்படியாக ஜெபிக்காதபடி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, எங்கள் மீது மனம் இறங்குவீராக. இஸ்ரவேல் மக்கள் மீது மனம் இறங்கியதை போல எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி எங்களுக்கு வல்லமையும் பலத்தையும் தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நீர் எங்களை திடப்படுத்துகின்றீர். எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரே, எல்லா பாவ பழக்க வழக்கங்களையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய உரிமை உமக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி.
அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, தூயாதே தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய இஸ்ரவேலின் நாயகரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாட்டையும் நமது திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டில் உள்ள மக்களும் என் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாகவும், இந்த உலகம் உமது ஆளுகைக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் நடக்கும்படியாகவும், பொன்னுக்கும் பொருளுக்கும் பதவிக்கும் பட்டங்களுக்கும் ஆண்டவரே நான் இன்னும் எல்லாவற்றும் வெற்றி பெற்று என்னுடைய பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பிடிவாதத்தோடும் தற்பெருமையோடும் அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டு தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, பாவத்திற்கு மேல் பாவம் செய்ய மக்களை தூண்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு மது ஆலைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு ஒயின் ஷாப்பையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். மக்களை அழிப்பதற்காக, மக்களை போதையில் வைப்பதற்காக இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே இன்னும் அதிகமான போலித்தனமான ஆண்டவரே ஒயின் ஷாப்புகளை உருவாக்கி போலித்தனமான மது பானங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களை அழித்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக பிள்ளைகள் மது பழக்கத்திற்கு அடிமையாய் இருப்பது அது அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் என்பதை உணர்கின்றோம். ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களும் ஆண்டவரே தன்னுடைய நாட்டிற்காக தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மது ஆலைகளை எமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக்கொடுக்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி மனமாற்றத்தை கொடுத்து முழுமையாக மது ஆலைகளை அழித்துவிட வேண்டுமாயும் மக்கள் அனைவரும் தெளிந்த புத்தியோடும் ஞானத்தோடு ஆண்டவரை ஆண்டவர் வழி நடத்தும் பொழுதும் அதை புரிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக மாறுவார்களாக. அதை உம்மால் மட்டுமே செய்ய முடியும் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் ஞானிகள் வானத்தின் பேரொளியை போல் இருப்பார்கள் என்பதை நாங்கள் இந்த நாளிலே உணர்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அநேக மக்கள் மது வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவரிடம் பேசுவேன், என் ஆண்டவரிடம் முறையிடுவேன், என்னுடைய நம்பிக்கை இழந்து போய்விடக் கூடாது, நான் கலக்கமுறக் கூடாது, நான் இந்த உலகத்தில் ஏமாந்து போய்விடக் கூடாது என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்கள் எல்லோருமே தன்னுடைய பாவங்களை உணர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறார்களே சுவாமி. திரு பாடல்கள் 42வது அதிகாரம் 11வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உறுவது ஏன், கடவுளையே நம்பியிரு, என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் மீட்பர் என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி நன்றி செலுத்தி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உமது மீட்பிற்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய தேவைகளை சந்தித்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, அன்பும் இரக்கமும் வல்லமையும் கொண்ட தெய்வமே, இதோ நாங்கள் அனைவரும் உம்மையோடு இருப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு கஷ்டத்தோடும் வேதனையோடும் மருத்துவமனையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கு பார்த்தாலும் மருத்துவமனையும் மருந்து கடைகளும் ஆண்டவரே மக்களினால் நிரம்பி இருப்பதை பார்க்க முடிகின்றது. பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரம் தொடும்படியாக உம்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, இரவும் பகலும் அவருடைய வாழ்க்கையில் கண்ணீரே அவர்களுக்கு உணவாயிற்று என்றும் திரு பாடல்கள் 42:3 சொன்னதுபடி அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்க இந்த நாளிலே நீர் கடந்து வருவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த அருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும்.
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலர்ப்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் மீது மனம் இறங்கவும் உமது மகனிடம் பரிந்து பேசி நாங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்று தாருங்கள். அம்மா, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.